அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மலரோட பர்த்டேக்கு பாக்கியராஜ் பயங்கரமா மலரை என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா மலர் பாக்கியராஜ் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. மதிக்கு சரி கால் பண்ணலான்னு சொல்லிட்டு மதிக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. மதி ஃபோன் அட்டன் பண்ணதும் நாங்க வெளியே தான் இருக்கோம் மதி, நீ வரியான்னு சொன்னதும் சரி சரி வர இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப டோரை ஓபன் பண்ணி விடுறாங்க. உள்ள போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மதி, நீ இல்லைனா நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லி ரொம்ப தேங்க் பண்றாங்க. மலரும் சரி பாக்கியராஜும் சரி தேங்க் பண்றாங்க. உடனே மதி, சரி உங்களுடைய பர்த்டே நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடந்ததா, நீங்க ஆசைப்பட்ட விஷயமும் நடந்ததான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலர் நான் ஆசைப்பட்டது மட்டும் இல்லை அதுக்கும் மேலே நடந்ததுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது ஹாலில் லைட் எரியுது. உடனே பதறி போறாங்க மதி, மலர், பாக்கியராஜ் மூணு பேரும். அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷை பார்த்ததும் சுரேஷ்ன்னு சொல்லிட்டு மலர் ஷாக் ஆகுறாங்க. யார் இது இன்னொருத்துக்கு ஹாலில் லைட்டை போட்டுக்கிட்டு, ஏய் மலரு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, ஆமா என்ன இது புது ட்ரெஸ்ஸா, என்ன இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன உன் பிறந்த நாளைக்கு உன் புருஷன் வாங்கி கொடுத்தானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மலர் இல்ல அத்தை இல்ல, என்னுடைய அம்மா போன தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுதான்றாங்க. என்னடி காலேஜ் பண்ணுங்க போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு, ஆமா என்ன நீ பாட்டுக்கு இப்படி இருக்க, என்ன உனக்கு தலைவலின்னு சொன்னாங்களே, ஆனா உன்னை பார்த்தா தலைவலி வந்தவ மாதிரி உனக்கு தெரியலையே. அத்தை இல்ல அத்தை ரொம்ப தலைவலி அத்தை. ஏண்டி தலைவலியே இருக்கவதான் இப்படி ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போடுவாங்களா? இல்ல அத்தை, நானு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரி அளவு சரியா இருக்குமா இல்லையான்றது தெரியாம எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சரி போட்டு பார்க்கலான்னு இருந்தேன், திடீர்னு அப்படியே தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே மதி சொல்றாங்க. உடனே ஏன் உன்னுடைய வாய் இவளுக்கா, இவ சொல்ற பதிலு, அத்தை என்னால பேச கூட முடியல ரொம்ப மயக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி டேய் சுரேஷ், நீ எப்படா இங்க வந்தன்றாங்க. இப்பதாம்மா வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு, சரி சரி எல்லாரும் போய் படுங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உடனே மதி மலர்கிட்ட எல்லா விஷயமும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, முதல்ல போயிட்டு ரெஸ்ட் எடுங்க போங்கன்னு சொல்றாங்க. சரி பாப்பா வேணா தூக்கிக்கிட்டுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மலர் பாக்கியராஜா அனுப்பி வைக்கிறாங்க. உடனே சுரேஷ் நேரா மதி கிட்ட என்ன நீ அண்ணா அண்ணி வெளியே போற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமான்னு தெரியும், அவங்கள வெளியே அனுப்பி வச்சதே நான் தான் சொல்றாங்க. என்ன இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்ற, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல ஏன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ரெண்டு பேருமே இப்ப வரைக்கும் பேசி பழகல புரியுதா, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு சுரேஷை கண்டுக்காம மதி தூங்குறாங்க. இது சுரேஷ்க்கு இன்னுமே கோபத்தை வர வைக்குது. உடனே சுரேஷும் கோவமா அங்கிருந்து போய் தூங்குறதுக்காக போயிடுறாங்க. இப்ப நம்ம மலர் ரொம்பவே ஹாப்பியா அவங்க நினைச்சது எல்லாம் நடந்துருச்சுன்ற சந்தோஷத்துல ரொம்பவே ஆழ்ந்தமா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு விஷயம் பாக்கியராஜுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா தங்கராஜ் ஸ்டேட்டஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கும் போதுதான் இப்படி போடுவாங்கன்னு மலர் சொன்ன விஷயம், அந்த ஸ்டேட்டஸை திரும்ப திரும்ப பாக்கியராஜ் பார்த்ததோ ஒருவேளை ஏதாவது தப்பா இருக்குமோ, மனசுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது, அதனால ஒரு ஓட்டம் போயிட்டு வரதுல தப்பில்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா மலருக்கே தெரியாம பாக்கியராஜ் ரேவதியோட வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் நல்லா தான் தூங்கிட்டு இருப்பாங்க, தேவையில்லாம நம்ம தான் பயப்படுறோமோ, சரி இப்படியே போயிடலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல வந்ததும் வந்துட்டோம், இதுக்கு மேல எதுக்காக பாத்துக்கிட்டு ரேவதியோட கேட்டவே பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கேட்டை லைட்டா பார்க்கும்போது அங்க ரேவதி அழுதுட்டு இருக்கிறத பார்த்த பாக்கியராஜுக்கு தூக்கி மாறி போட்டுடுது. என்னடா இது தங்கச்சி இப்படி அழுதுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ரேவதி ரேவதினதும் உடனே அழுதுட்டு இருக்க ரேவதி கண்ணை தொடச்சிட்டு பயப்படுறாங்க. என்னாச்சு ரேவதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணன் அவரு நொய்யின்னு ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருந்தாரா, அதனால கடுப்பா நானும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே போயிட்டு டோரை செக் பண்ணி பாக்குறாங்க. டோர் உள்ள லாக் ஆயிருக்கு. என்ன ரேவதி என்கிட்டயே போய் சொல்றியா, டோர் உள்ள லாக் ஆயிருக்கு, என்ன பிரச்சனை சொல்லு சொல்லுன்னு கேட்டதோ இந்த சவுண்ட் தங்கராஜ் கேட்டதா, ஏய் யாருக்கிட்டடி பேசிட்டு இருக்கன்னு வந்ததோ, ஓ நீயா, என்ன உன்னுடைய அண்ணனை உடனே வர வச்சிட்டியா, பஞ்சாயத்துக்கு நல்ல அண்ணனை தாண்டி வர வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, அண்ணாவே தான் வந்தாரு, நானெல்லாம் போன் உள்ள இருக்க, நான் எப்படி பேசுவேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரேவதி சொன்னதும் இப்ப உடனே பாக்கியராஜ் நானா தான் வந்தேன், ரேவதி எதுவும் சொல்லல, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளை வெளியே உட்கார வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லி பாக்கியராஜ் கேக்குறாங்க. உடனே ரேவதி கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அண்ணியோட பிறந்த நாளுக்கு நான் சொன்னது வந்தது ஒரு பிரச்சனை, அதனால என்னை வெளியே தள்ளிட்டாருன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்றாங்க.
இதை கேட்டதும் பாக்கியராஜ் வந்து என்ன ரேவதி, இதுக்கெல்லாம் கூட வீட்டை விட்டு வெளியே தள்ளுவாங்களா? அவ அந்த அளவுக்கு பயந்து போய் அப்படி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏய் நிறுத்து, போதும் நிறுத்து. தங்கச்சிய நான் ஒன்னும் கொடுமை எல்லாம் படுத்து கிடையாது. என்கிட்ட விஷயத்த சொல்லாம அவ போனா, அதனால நானும் வந்து அவளை வெளியே தள்ளினேன். அவளை வெளியே உட்கார வச்சுட்டு நானும் ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ஒன்னும் எங்கேயும் ஓடியெல்லாம் போகல, புரியுதான்னு சொல்றாங்க. ரேவதி உள்ளவா உள்ளவா சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ், ரேவதி நீ உள்ளெல்லாம் ஒன்னும் போக கூடாது, நீ என் கூட வா, இனிமே பாத்துக்கிறேன் நான் சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து கூப்பிடுறாங்க. உடனே தங்கராஜ், ஏய் ரேவதி, உன் புருஷன் கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு உள்ள வராத வெளியே நின்றுட்டு இருக்க. அப்ப என்னை விட உனக்கு உன் அண்ணன் தான் ஒஸ்தியே போயிட்டானா? என்ன இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணன் எந்த பிரச்சனையும் வேண்டாண்ணே, ப்ளீஸ்ண்ணே விட்டுடுண்ணே, இந்த ஒரு முறை விட்டுடு, பாத்துக்கிறேனேன்றாங்க. இங்க பாரு ரேவதி, இதே மாதிரிதான் உன் வாழ்க்கைய கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட்ட. இவருக்காக திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்காத. முதல்ல இவர் நடந்துகிட்ட விஷயத்த பத்தி அப்பா கிட்ட சொல்லலாம். அப்பாவே இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கட்டும். வா ரேவதி போலாம், வான்னு கூப்பிடுறேன் இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து சொல்றாங்க. உடனே ரேவதியை பார்த்து தங்கராஜ் வந்து, ஒரு வேளை இந்த வீட்டை வாசப்படியை தாண்டிட்ட இந்த தங்கராஜோட உண்மையான சுயரூபத்தை நீ பாப்ப. இத நீ யோசிச்சு வச்சுக்கோ. உன் அண்ணன் கூட போகணுமா இல்ல நான் கூப்பிட்ட மாதிரி உள்ள வரணுமான்றத நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து மிரட்டுறாங்க. ரேவதிக்கா என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இவர் மிரட்டுற மிரட்டலுக்கெல்லாம் நீ பணியாத, நான் சொல்றத கேளுன்னு சொல்லி ரொம்பவே பாக்கியராஜ் வந்து கம்பல் பண்ணிட்டே இருக்காங்க. தங்கராஜ் ஒரு பக்கம் முறைச்சி ரேவதியை பார்த்துட்டே இருக்காங்க. ரேவதிக்கு என்ன பதில் சொல்றது, யார் பக்கம் போறது, என்ன பண்றதுன்னு புரியாம ரேவதி ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு, அண்ணன் வேணாண்ண விட்டுடுன, குழந்தைங்க தூங்கி எழுந்த உடனே என்ன தேடி பார்ப்பாங்க. இவருக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாது நான் இங்க இருக்கணும்னே, ப்ளீஸ்ண்ணே நீ போ வீட்டுக்கு. இங்க நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாத பாத்துக்கோ, தெரிஞ்ச தேவையில்லாத அவங்களும் கஷ்டப்படுவாங்க, வேண்டன விட்டுடுன்னு சொல்லி ரேவதி தங்கராஜ் கூப்பிட்டதும் தங்கராஜ் பக்கம் போயிட்டாங்க. இதை நினைச்சு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க பாக்கியராஜ் போயிட்டு ராகவன் கிட்டயும் லக்ஷ்மி கிட்டயும் தங்கராஜோட உண்மையான சுயரூபத்தை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.